ஜிவி பிரகாஷும் சைந்தவியும் விவாகரத்து பண்ணதுக்கு அப்புறமாவும் நிறைய ஈவெண்ட்ல ஒன்னா கலந்துக்கிட்டு பாடிட்டு வராங்க. கவிஞர் நா. முத்துக்குமாரோட 50வது பிறந்த நாளை கொண்டாடுற வகையில் அவருக்கு மியூசிக் நிகழ்ச்சி ஈவெண்ட் சமீபத்தில் தான் நடத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில தான் சைந்தவியும் ஜிவி பிரகாஷும் வந்து கலந்துக்கிட்டு ஒன்னா பாடியிருக்காங்க. அப்போதான் ஜிவி பிரகாஷ் ரொம்பவே எமோஷனல் ஆகி கண் கலங்கி அழுதுட்டாரு. இந்த ஒரு வீடியோ இப்ப சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது. ஜிவி பிரகாஷ் சைந்தவி இவங்க 2013ல காதலிச்சுட்டு வந்த நிலையில கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுக்கு அன்பு அப்படிங்கிற ஒரு மகனும் இருக்காங்க. இவங்களோட திருமண வாழ்க்கை தொடர்ந்து 10 வருடங்கள் கழித்து இவங்க 2024ல விவாகரத்து பண்ண போறோம் அப்படிங்கிற செய்தியை 2 பேருமே அறிவிச்சு அதிர்ச்சியை கொடுத்தாங்க. அதை தொடர்ந்து ஜிவி பிரகாஷ் மலேசியாவில் கான்சர்ட் நடத்தினாரு. அந்த கான்சர்ட்ல கூட சைந்தவி கலந்துக்கிட்டு பிறை தேடும் இரவிலே அப்படிங்கிற சாங்கை ரொம்பவே ஃபீல் பண்ணி எமோஷனலா பாடி இருந்தாங்க. அப்போ அந்த பாட்டும் அவங்களுடைய கான்சர்ட் வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே வைரல் ஆச்சு. இதை பார்த்துட்டு ஃபேன்ஸ் பலருமே நீங்க 2 பேரும் நீங்க மறுபடியும் இணைஞ்சு வாழுங்க, அப்பதான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு ஃபேன்ஸ் பலருமே ரெக்வஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி கேட்டு வந்தாங்க. இப்போ இந்த நிலையில தான் வந்து இப்போ சமீபத்தில் நான் முத்துக்குமாரோடைய ட்ரைபூட் ஈவெண்ட் நடந்துச்சு. இந்த ஈவெண்ட்லையும் ஜிவி பிரகாஷ் கூட சைந்தவியும் இணைஞ்சு பாடியிருக்காங்க. அதாவது யார் இந்த சாலையோரம் அப்படிங்கிற சாங்கை இவங்க 2 பேரும் கியூட்டாக பாடியிருக்காங்க. அப்போ தான் வந்து ஜிவி பிரகாஷ் எமோஷனலாக கண் கலங்கி அழுதுருக்காரு. இந்த பாட்டை பாடும்போது இவங்களுக்குள்ள நெருக்கம் அதிகமாக இருக்குது, பழைய நினைவுகள் எல்லாம் வந்திருக்கு. அதனால் ஜிவி பிரகாஷ் எமோஷனலாக கண் கலங்கி அழுதுருக்காரு. இதை பார்த்தா ஃபேன்ஸ் பலருமே அங்கே பயங்கரமான கிளாப்ஸை கொடுத்து உற்சாகப்படுத்தியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்தா ஃபேன்ஸ் பலருமே ஃபீல் ஆகி குழந்தை அன்பிக்காக நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து வாழுங்க அப்படிங்கிற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி மறுபடியும் கமெண்ட் பண்ணி கேட்டு வராங்க. மேலும் இது போன்ற அடுத்த அப்டேட் வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.